உலகத்துல இருக்கிற எல்லா இடங்கள்லயுமே கோல்டோட பிரைஸ் வந்து வேரி ஆகும். அதனால மத்த கண்ட்ரில போய் உங்களால நீங்க விரும்பக்கூடிய அளவுக்கு கோல்டு இந்தியாவுக்குள்ள கொண்டு வர முடியாது. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும் தான் எடுத்துட்டு வர முடியும். இந்தியாவிலுமே நிறைய ஸ்டேட்ஸ்ல வந்து கோல்டோட பிரைஸ் வேரி ஆகாது நம்மளால பார்க்க முடியுது. எதனால இந்த பிரைஸ் வேரியேஷன்? இதுக்கு நிறைய காரணம் இருக்கு. இம்போர்ட் டியூட்டிஸ், டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜஸ், லோக்கல் டிமாண்ட், இது மாதிரி நிறைய ரீசன்ஸ் வந்து இருக்கு. ஆனா இந்தியாவிலேயே மலிவான விலையில தங்கம் வாங்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டை பத்தி உங்களுக்கு தெரியுமா? மலிவான விலையில மட்டும் இல்லாம இண்டிவிஜுவல் கோல்டு ஹோல்டிங்ஸ் அதிகமா இருக்கிற ஸ்டேட்டும் இதுதான். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டுக்கு பிரைம் கோல்ட் ஆப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்தியாவிலேயே மலிவான விலையில தங்கம் கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் தான் கேரளா. ஏன் கேரளால மட்டும் கம்மியான விலையில தங்கம் கிடைக்குது? இதுக்கு நிறைய ரீசன்ஸ் வந்து சொல்றாங்க. முதல்ல பார்க்க போனோம் அப்படின்னா இங்க பக்கத்திலே ஹார்பர்ஸ் இருக்கிறதுனால டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜஸ் வந்து கம்மியாகுது. இம்போர்ட் டியூட்டிஸுமே வந்து ரொம்பவே குறைவாக இருக்கு. இதனால தான் கோல்டோட பிரைஸ் வந்து கேரளால கம்மியா இருக்கு. இது மட்டும் இல்லாம கோல்ட் ட்ரேடர்ஸ் உடைய டாக்ஸஸுமே கம்மியா இருக்கிறதுனால தான் கேரளால இந்த அளவுக்கு கோல்ட் கம்மியாக இருக்கு. இப்போ கம்பேரிட்டிவ்லி சென்னை டு கேரளா பார்க்க போனோம் அப்படின்னா இன்னைக்கு 22 கேரட் 8 கிராம் கோல்டோட பிரைஸ் சென்னையில் 93,600 இருக்கு. இதுவே கேரளாவில் பார்த்தீங்கன்னா 93,280, கிட்டத்தட்ட 320 ருபீஸ் டிஃப்ரென்ஸ் வந்து வருது. இது மட்டும் இல்லாமல் வேர்ல்ட் கோல்ட் கவுன்சிலோட தகவலின்படி இந்தியாவிலேயே அதிகமாக இண்டிவிஜுவல் கோல்டு ஹோல்டிங்ஸ் வச்சிருக்கிற ஸ்டேட் கேரளா தான். கிட்டத்தட்ட 1 இயருக்கு 200லேருந்து 225 டன் அளவுக்கு கேரளாவில் கோல்டு வந்து வாங்கப்படுது. இதுல இருந்தே கேரளா மக்கள் எந்த அளவுக்கு தங்கத்தை விரும்புறாங்க அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. கேரளாக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கர்நாடகா, தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால், இப்படி நிறைய ஸ்டேட்ல வந்து கோல்டு வந்து கம்மியா இருக்கு. பட் கம்பேரிட்டிவ்லி கேரளா கோல்ட் ட்ரேடிங்ல ஒரு பெரிய ஹப்பா திகழ்றது மட்டும் இல்லாம எக்கனாமிக் அண்ட் ஜியோகிராபிக்கல் அட்வான்டேஜஸ் நிறைய இருக்கிறதுனால கேரளா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு.